உங்களுக்கு பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்கும். இப்ப சேலத்துல அதே மாதிரி ஒரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மட்டும் தான் செய்யும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்களாட்டுக்கு இந்த தாவைக்காரங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே தாவைக்கு நிர்வாகி, அவன் பேரு கூட பாம்பு, ஒரு 10 வயசு பிள்ளை பாலியல் தொந்தரவு போக்சோல அரெஸ்ட் ஆனான். கண்ணன் அவனும் ஒரு தாவைக்கு நிர்வாகி, அவனும் போக்சோல அரெஸ்ட் ஆயிருக்கான். மே 26 தாவைக்கு நிர்வாகி ஒருத்தவன் பக்கத்து வீட்டுக்குள்ள குளிக்கிறதை எட்டி பார்த்ததுக்கு அவனும் பாலியல் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான். ஜூன் 2ஆம் தேதி 2 தாவைக்கு நிர்வாகி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணை கூட்டு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு தாவைக்கால இருக்கிற நிர்வாகத்துல இருக்கிறவங்க தான். இந்த பெண் தனக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனை எம்எல்ஏக்கு சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் ஆன்லைன்ல லாட்டரி வித்து இருந்தவர். இவருக்கு ஆதோட சப்போர்ட் இருக்கிறத எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜூன் 12ஆம் தேதி தாவைக்கு நிர்வாகி வேம்புலி, இவர் ஒரு பெண்ணு கணவன் இழந்து இருக்கிறது தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இவர் போறாரு. அவர் போனவர் சும்மா எல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு. அது தெரிஞ்சு அந்த பெண் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆள் தப்பிச்சு ஓடுறாரு. உடனே அந்த பெண் போய் அடுத்த நாள் காவல் நிலையத்துல புகார் அளிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ எத்தனை இப்போ சேலத்துல தாவைக்கு நிர்வாகியான மணிகண்டன் ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கான். அங்க வர பெண்களை உதவி செய்யற மாதிரி செஞ்சு அந்த பெண்களை தனியா கூட்டு போய் தன் எச்சைக்கு பயன்படுத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம அது வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி தன்னோட நண்பர்களுக்கு அவங்களை இரையாக்கியிருக்கான் இந்த ஈனக்கெட்ட பையன். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் நிக்குது. இதுக்கு முன்னாடி பாலியல் குற்றம் நடக்கும்போது திமுக அரசு குற்றம் சொன்ன விஜய் சார் இப்போ அவங்க நிர்வாகி பாலியல் குற்றம் செய்யும் போது மட்டும் தனிநபர்களுக்கு தான் காரணம் சொல்றாரு. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். A few moments later. இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் எங்கடா போறீங்க? எங்க அண்ணன் தப்பு பண்ணா எங்க அண்ணனே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிய வீசிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது எங்க போறீங்க? இந்த இடதுசாரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பீங்களா? நீங்களா எங்கடா போனீங்க? ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா.